நம்ம டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ், அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான், அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டான், அப்படி பட்டுன்னு பேசிட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான் அப்படிங்கிறத, he said it straight to my face. he said it straight to my face அப்படின்னா அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அடுத்த சென்டென்ஸ், நீ சொன்னதுனால தப்பிச்சேன். ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதில் என்ன ஏதுனே தெரியாமல் ஒருத்தர் இன்வால்வ் ஆக்கிட்டாங்க அப்படின்போது அதில் போகாத, அதில் பிரச்சனை இருக்குன்னு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ஈஸியாக சொல்லுவாங்க, நீ சொன்னதுனால தப்பிச்சேன், தேங்க்யூ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? நீ சொன்னதுனால தப்பிச்சேன். யுவர் அட்வைஸ் சேவ்டு மீ. யுவர் அட்வைஸ் சேவ்டு மீ அப்படின்னா உன்னோட அட்வைஸ் என்னை காப்பாற்றிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுடுங்க, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருங்க, நான் யாருன்னு தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமா அப்படிலாம் பில்டப் இடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறத கீப் தெம் இன்ஃபார்ம்டு. கீப் தெம் இன்ஃபார்ம்டு. பெரியவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டால் கூட அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, சொல்லி வச்சுருங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வேணான்னு சொல்லி வச்சுருங்க அப்படிலாம் சொல்கிறது தான் கீப் தெம் இன்ஃபார்ம்டு. அவங்கள கேட்டதாக சொல்லுங்கள். கன்வே மை ரிகார்ட்ஸ். ரிகார்ட்ஸ் அப்படின்னா அவங்கள பற்றி நலம் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான். கன்வே மை ரிகார்ட்ஸ் அப்படின்னா நான் கேட்டதாக அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். இது எப்படி சொல்லலாம்? நான் ஏதாவது செஞ்சே ஆகணும்ப்பா அந்த இடத்துல, அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு டூ சம்திங். ஐ ஹாவ் டு டூ சம்திங். ஐ ஹாவ் டு டூ சம்திங். இது என்ன? இதில் நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும், இதில் நான் பண்ணியே ஆகணும், செஞ்சே ஆகணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்கிறது. எதுவும் செய்ய முடியாது. எதுவும் செய்ய முடியாது. இது எப்படி சொல்லலாம்? நத்திங் கேன் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நத்திங் கேன் பி சேஞ்ச் அப்படின்னா இதில் எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறது. இல்லை நத்திங் கேன் பி டன் அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச், டன் இது ஆல்மோஸ்ட் ஒரே மீனிங் தான் வரும். நத்திங் கேன் பி டன், நத்திங் கேன் பி சேஞ்ச். எதையும் மாற்ற முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது. எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறத நத்திங் கேன் பி சேஞ்சுன்னு சொல்வோம். எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறத நத்திங் கேன் பி டன் சொல்வோம். கையை மீறி போயிடுச்சு. கையை மீறி போயிடுச்சு. இந்த பிரச்சனை நம்ம கையை மீறி போயிடுச்சு, இனிமேல் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இட்ஸ் அவுட் ஆஃப் ஹேண்ட். இட்ஸ் அவுட் ஆஃப் ஹேண்ட். நம்ம கையிலேருந்து நழுவி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம கையில் இல்லை, இட்ஸ் அவுட் ஆஃப் ஹேண்டு அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ், யாராலும் மாற்ற முடியாது. இதுதான் உனக்குன்னு இருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்த விஷயத்தை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறத நோபடி கேன் சேஞ்ச். நோபடி கேன் சேஞ்ச். யாருமே மாற்ற முடியாது. அடுத்தது, எல்லாம் விதின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துட்டாலோ, இல்லை நமக்கு பிடிக்காம ஒரு விஷயம் நடந்துட்டாலோ, எல்லாம் என் தலை விதி, எல்லாம் என்னோடய விதி அப்படின்னு சொல்கிறத இட்ஸ் ஆல் ஃபேட். இட்ஸ் ஆல் ஃபேட். இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் ஒரு சீரியஸாகவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா அண்ட் புரியுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த சென்டென்சஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பாய்.